அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். அரசியல் சமூக பொருளாதார தளத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்பவர் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்களின் காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். நூலின் அத்தியாயம் 83. கம்பனின் காவிரி. காவிரி ஆற்றின் பெருமையை கம்ப ராமாயணத்தின் காண்டங்கள் தோறும் குடையில் பிறப்பு முதல் பூம்புகாரில் கலப்பு வரை பாடிக் காட்டுகிறார் கம்பர். மேலும் காவிரி ஆறு இயற்கை வளம் கொண்ட ஆறு என காட்டுகிறார். அதில் இயற்கை வள பொருட்கள் கலந்து வருகின்றன என்பதும் கம்பரின் பதிவாக உள்ளது. காவிரி ஆறு வெள்ளப் பெருக்கமும் தெய்வ அருளும் கொண்டது என்பது கம்பரின் பார்வை. காவிரியும் கங்கையும் ஒன்றே என்பதும் அவர் கருத்து. இயற்கை மனம் வீசும் காவிரி ஆறு என கூறும் கம்பரின் பார்வையில் இலக்கிய காவிரியாய் பாய்கிறது. கம்பர் காலத்தில் காவிரி ஆறு கங்கைக்கு ஒப்பானது என்ற கருத்து இருந்துள்ளது. அவர் தம் காப்பியத்தில் கங்கையை பற்றி கூறும் போதெல்லாம் காவிரியையும் நினைவு கூறுவதை காண முடிகிறது. கம்ப ராமாயணத்தின் காண்டங்களில் காவிரி ஆற்றையும் தன் சோழ நாட்டு பற்றினையும் கம்பர் வெளிப்படுத்துகிறார். கங்கை கரை கதை வால்மீகி ராமாயணம் என்றால் காவிரி கரை கதை கம்ப ராமாயணம் ஆகிறது. கங்கையும் காவிரியும் இரு இணைகள், வால்மீகியும் கம்பரும் இரு இணைகளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த இரு இணைகளின் காவிய நடையில் ராமன் என்ற ஒற்றை மையத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். பால பருவத்தில் ராமனும் லக்குவனும் மிதிலைக்குச் செல்லும் வழியில் கங்கை கரைக்கு வருகின்றனர். இச்சூழலுக்கு பின் கங்கை கரை என்பது கம்ப ராமாயண காப்பியத்தின் முக்கியமான திருப்பு முனைகளுக்கு உரிய பகுதியாக விளங்கி நிற்கிறது. அங்கு நின்று எழுந்து அயன் முதல் மூவரும் அணையார் செங்கண் ஏற்றவன் செரிசடை பழுவத்தில் நிறை தேன் பொங்கு கொன்றை ஈர்த்து ஒழுகலால் பொன்னியை பொருவும் கங்கை என்னும் அக்கரை பொரு திரு நதி கண்டனர். பாலகாண்டம் அகலிகை படலம். பாடல் எண் 5. இப்பாடலில் முக்கடவுளர்களை போன்று விளங்கும் ராமன், லக்குவன், விஸ்வாமுத்திரன் ஆகிய மூவரும் கங்கை எனும் திருநதியை கண்டனர் என குறிக்கப்படுகிறது. முக்கடவுளர்களில் சிவபெருமான் தன் தலையில் கங்கையை சுமந்து இருப்பார். மேலும் அவர் தலையில் கொன்றை மலர்களும் இருக்கும். இக்கொன்றை மலர்கள் கங்கை ஆற்றில் விழுந்து உலகம் முழுவதும் பரவுகின்றன என்பது கம்பரின் கற்பனை. கங்கையில் பொன்னிறமான கொன்றை மலர்கள் வீழ்ந்து கங்கை ஆற்றையே பொன்னிறமாக்கி விடுகின்றதாம். அவ்வாற்றினை காணும்போது பொன்னிறமுடைய காவிரியை போன்று அது காணப்படுகிறது என கம்பர் குறிப்பிடுகிறார். கங்கை காவிரி ஆகாது, ஏனெனில் அதில் கொன்றை மலர்கள் கலக்க வாய்ப்பில்லை. ஆனால் காவிரி கங்கையாகும், ஏனெனில் அதில் கொன்றை மலரும் இருக்கின்றது. இப்பாடலில் கங்கையின் பெருமையை காட்டி காவிரியின் இயற்கை வளத்தை கூறிவிடுகிறார் கம்பர். மேலும் மேற்கூறிய மூவரின் பயணம் மிதிலை நகரில் தொடர்கின்றது. இம்மூவரும் மிதிலை கடைவீதிகளில் நடந்து வருகின்றனர். மிதிலை கடைவீதியை பார்த்தால் அவ்வீதி காவிரி ஆறு போல் கிடக்கிறதாம். வரப்பு அரு மணியும் பொன்னும் ஆரமும் கவரி வாளும் சுரத்திடை அகிலும் மஞ்சை தோகையும் தும்பி கொம்பும் குரப்பு அணை நிரப்பும் மல்லர் குவிப்புற கரைகள் தோறும் பரப்பிய பொன்னி அணை ஆவணம் பலவும் கண்டார். பாலகாண்டம் மிதிலை காட்சி படலம். பாடல் எண் 10. இப்பாடலில் காவிரி ஆற்றின் இரு கரை ஓரங்களிலும் காவிரி ஆற்றால் அடித்து வரப்பட்ட பெரும் பொருட்கள் கிடைக்கின்றன என கம்பர் குறிக்கிறார். பல பொருட்கள் குழுமிய காவிரி ஆற்றின் இரு கரை போல வணிக மையங்கள் அமைந்திருக்க, நடுவில் ஆறு போல வீதி அமைந்திருந்ததாக காவிரியை மிதிலை நகர வீதியுடன் இணை வைத்து பார்க்கிறார் கம்பர். காவிரி ஆற்றால் அடித்து வரப்பெற்று கரை ஒதுங்கிய பொருட்களின் பட்டியலை கம்பர் தருகிறார்.
இப்பட்டியல் காவிரி ஆற்றின் இயற்கை தன்மைக்கு சான்றாகும். அளவில்லாத ரத்தினங்கள், பொன், முத்து, கவரிவாள், அகில், மயில் பீலி, யானை தந்தங்கள் ஆகிய பொருட்கள் காவிரி ஆற்றால் அடித்து வரப்பெறுகின்றன. அவற்றை உழவர்கள் கட்டுக்கட்டாக கட்டி கரையோரத்தில் வைத்துள்ளனர். அதுபோன்று மிதிலை நகரத்தில் வணிகப் பொருட்கள் கட்டுக்கட்டாக கட்டி வைக்கப் பெற்றிருந்தன என காவிரி ஆற்றையும் மிதிலை நகர வணிக வீதியையும் ஒப்பு நோக்குகிறார். காவிரி ஆறு இயற்கை வளத்தோடு தமிழகத்திற்கு ஓடி வருகிறது என்பது கம்பர் தரும் பதிவாகும். சீதையை திருமணம் முடிக்கும் முக்கிய திருப்புமுனை இந்த கங்கை ஆற்றின் காட்சிக்கு பின்னர் காப்பியத்தில் இடம்பெறுகிறது. இதுபோன்று பரதன் அண்ணன் ராமனை தேடி வரும் நிலையிலும் கங்கை ஆற்றின் கரை முக்கிய இடம் பெறுகிறது. அப்போதும் காவிரியை நினைவு கொள்கிறார் கம்பர். பரதன் அயோத்தியை விட்டு அண்ணனை தேடி காட்டிற்கு வருகிறான். இதனை காவிரி பாய்ந்து வளம் பெருகும் தமிழ்நாட்டை போன்ற கோசல நாட்டை விட்டு நீங்கினான் என கம்பர் குறிப்பிடுகிறார். பூவிரி புலன் கழல் பொறியில் தானையான் காவிரி நாடு அன்ன கழனி நாடு ஒரியித் தாவர சங்கமம் எனும் தன்மைய யாவையும் இறங்கிட கங்கை எய்தினான். அயோத்தியா காண்டம், கங்கை கான் படலம், பாடல் எண் 60. இப்பாடலில் காவிரி நாடு என்றால் கழனிகள் உடைய நாடுதான் என தமிழகத்தை விவசாயம் சார்ந்த தொழில் நாடாக கம்பர் நோக்குகின்றார். மேலும் மர உரி தரித்து பரதன் செல்வதை பார்த்து எல்லா உயிரும் இறங்கி அழுதன என்பது இப்பாடலின் பொருளாகும். இதில் கம்பர் இருவகை உயிரின வகைகளை இரு பிரிவாக்கி காட்டுகிறார். அவை பின்வருமாறு: 1 தாவர, 2 சங்கமம் என்பனவாகும். அதாவது ஒரே இடத்தில் நிலையாக இருக்கும் நிலை திணைகளாகிய மரம், செடி, கொடி போன்றன தாவர நிலைப்பாடு உடையன. இடம் விட்டு இடம் பெயர்ந்து செல்லும் தன்மை படைத்தனவான ஊர்வன, பரப்பன, விலங்கு போன்றன இயங்கு திணை வகைப்பட்டவை சங்கம நிலைப்பாடு உடையன. இதையே இன்றைக்கு சூழலியலாளர்கள் சுற்றுச்சூழல் என்பதே தாவரம், சங்கமம் ஆகிய இரண்டை உட்படுத்திய அறிவியல் என கருதுகின்றனர். கம்பரும் சுற்றுச்சூழல் என்ற நிலையில் இவ்விரண்டையும் பகுத்துள்ளது கருதத்தக்கது. பரதன் என்ற மனிதனின் நிலை கண்டு இயற்கை சூழல் இறங்குவதாக கம்பன் படைத்துள்ளார். காவிரியின் போக்கை குறிக்கும் கம்பர் அதன் பிறப்பு பற்றியும் அறிவிக்கிறார். அகத்தியரின் கமண்டலத்தில் அடங்கிய 6 காவிரி என்பது ஒரு புராண கதையாகும். இதையையும் கம்பர் காட்டுகின்றார். கண்டனன் ராமனை வர கருணை கூற புண்டரிக வாழ் நயனம் நீர் பொழிய நின்றான் என் திசையும் ஏழ் உலகும் எவ்வுயிரும் உய்ய குண்டிகையினில் பொறியில் காவிரி கொணர்ந்தான். ஆரணிய காண்டம், அகத்திய படலம், பாடல் எண் 46. இப்பாடலில் அகத்தியரும் ராமனும் சந்தித்துக் கொள்கின்றனர். அப்போது இந்த இருவரின் உணர்வு வெள்ளம் பெருகுகிறது. ஆனாலும் அடங்கி நிற்கிறது. அது எது போல அடங்கி நிற்கிறது என்றால் காவிரி கமண்டலத்தில் அடங்கியது போல அடங்கி நிற்கிறதாம். காவிரியை கமண்டலத்தில் இருந்து வழியச் செய்தால் அது பெருகி ஓடும். ராமனும் அகத்தியரும் சந்தித்த உணர்வு வெள்ளமும் பெருகியும் ஓடுகிறது, அடங்கியும் நிற்கிறது. அதனை வெளிப்படுத்தினால் பறந்து ஓடிவிடும் என்பதை காட்ட கமண்டல அடக்கத்தை பயன்படுத்தி கொள்கிறார் கம்பர். அகத்தியர் கமண்டலத்தில் அடங்கியிருக்கும் காவிரி வெளிவந்தால் இதன் காரணமாக எண் திசை வளம் பெறும், 7 உலகு வளம் பெறும், பல்லுயிரும் வளம் பெற வேண்டும் என்பது கம்பரின் ஆவல். இவ்வாறு காவிரியின் பிறப்பினையும் கவிதையாக்கி விடுகிறார் கம்பர். கங்கை திருநதி என முன்னர் குறிப்பிடப்பட்டது. அதனை விட காவிரியை உயர்த்த வேண்டும் என எண்ணிய கம்பர் தெய்வத் திருநதி என காவிரியை காட்டுகின்றார். அதன் பின்னை நளி நீர் பொன்னி சேடு உரு தன் புனல் தெய்வத் திருநதியின் இரு கரையும் தெரிதிர் மாதோ. கீழ்கிந்தா காண்டம், நாடவிட்ட படலம், பாடல் எண் 29 என சுக்ரீவன் வானரங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு சென்று தேடும் இடங்களை வழியை காட்டுகின்றான். உயர் தன்மை பொருந்திய குளிர்ச்சி பொருந்திய ஆறு காவிரி ஆறு என்பது இப்பாடல் வழியாக பெறப்படும் காவிரி ஆற்று நீரின் தன்மையாகும்.
இத்தோடு நில்லாமல் பல முறையும் காவிரி பாய்ந்து வளம் கொழிக்கும் நாடாக சோழ நாடு விளங்குவதாக கம்பர் குறிக்கிறார். அவை ஒன்றன் பின் ஒன்றாக இங்கு அடுக்கி சொல்லப்படுகின்றன. துறை கெழு நீர் சோநாடு கிட்கிந்தா காண்டம் நாடவிட்ட படலம் பாடல் எண் 30 என்று நீர்வளம் பொருந்திய நாடாக சோழநாடு மற்றொரு இடத்தில் கம்பரால் காட்டப்பெறுகிறது. இதுவரை காவிரி ஆற்றை உவமையாகவும் மறைமுகமாகவும் சொல்லி வந்த கம்பருக்கு வெளிப்படையாக காவிரி ஆற்றை குறிப்பிட ஒரு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. வானரப் படைகள் காவிரி ஆற்றின் கரையை கடந்து இலங்கை செல்கின்றன. அப்போது கம்பர் பாடும் பாடல் பின்வருமாறு: அன்ன தண்டக நாடு கடந்து அகன் பொன்னி நாடு பொருகிலர் எய்தினார் செந்நெலும் கரும்பும் கமுகும் செறிந்து இன்னல் செய்யும் நெறி அரிது ஏகுவார். கிட்கிந்தா காண்டம் சம்பாதி படலம் பாடல் எண் 46. இப்பாடல் காவிரி ஆற்று வளம் பாடும் கம்பராமாயண பாடலாகும். காவிரி ஆறு பாய்வதால் சோழ நாடு வளமுடையதாக விளங்குகின்றது. காவிரி ஆற்றால் செந்நெல் செழித்து நெருங்கி வளருகின்றது. கரும்பு தோட்டங்கள் நிறைந்து வளர்ந்து செழித்து நிற்கின்றன. இதற்கு அடுத்த நிலையில் தென்னை பாக்கு மரங்கள் நிறைந்து வளர்ந்துள்ளன. சோழ நாட்டின் வழிகள் தோறும் இத்தாவரங்களின் பெருக்கம் இருப்பதால் வழி செல்வோர்க்கு வழியை கண்டுபிடித்து செல்வது கடினமாகும். இவ்வழியில் வானரங்கள் தட்டுத்தடுமாறி செல்கின்றன. இவ்வகையில் அடர்த்தியான இயற்கை வளம் மிக்க பொன்னி நாடாக தமிழ்நாடு இருந்த நிலையை கம்பர் காட்டுகின்றார். காவிரி பூம்பட்டின கடலில் காவிரி கலக்கின்றது. கருங்கடலில் பொன் போன்ற பொன்னி நதி கலக்கும் போது ஏற்படும் நிறம் மற்றும் தன்மை மாற்றங்களை கம்பர் எடுத்துக்கொண்டு கவிதை செய்கிறார். இருபுறமும் கடல், நடுவே வானரங்கள் கட்டிய பாலம். இப்பாலம் புதிய பொன்னாக மின்னுகிறது. இது எவ்வாறு உள்ளது என்றால், காவிரி ஆறானது கருங்கடலில் கலக்கும் போது ஏற்படும் தோற்றம் போல இருக்கிறது என்கிறார் கம்பர். உயர்ந்த கரை ஊடே கருங்கடல் புக பெருகு காவிரி கடுப்ப. யுத்த காண்டம் ஒற்று கேள்வி படலம் பாடல் எண் 6. இந்த பாடலில் இவ்வண்ண மாற்றம் எடுத்துக்காட்டப்படுகிறது. கம்பர் காவிரி ஆற்றை பிறந்த இடம் முதல் கடலில் கலக்கும் இடம் வரை பாடி காவிரிக்கு ஒரு புராணமே பாடியுள்ளார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் காவிரி ஆறானது மணிகளையும் ஆரங்களையும் புரட்டி செல்லும்படியான போக்கினை உடையது என்பதும் இப்பாடல் வழி அறியப்பெறும் செய்தியாகும். தாங்கள் கட்டிய பாலத்தில் வானரப்படைகள் மகிழ்வோடு சென்றன. அவ்வாறு செல்வது என்பது காவிரியாறு கடலில் கலக்கும்போது ஏற்படும் விரைவு போல மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என கம்பர் கருதுகிறார். ஓதிய குறிஞ்சி முதலாய நிலன் உள்ள கோதுயில அருந்துவன கொள்ளையின் முகந்துற்று யாதும் ஒழியா வகை சுமந்து கடல் எய்த போதலினும் அன்ன படை பொன்னி எனல் ஆகும். யுத்த காண்டம் ஒற்று கேள்வி படலம் பாடல் எண் 7 என்று காவிரியாற்றின் போக்கினை பாடுகிறார் கம்பர். காவிரியாறு குறிஞ்சியில் தொடங்கி முல்லையில் நடந்து மருதத்தில் விளைச்சலை தந்து நெய்தலில் கலந்து பாலையை இல்லாததாக ஆக்குகிறது. இவ்வகையில் முன் குறிப்பிட்டதைப் போல காவிரியாறு தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக கம்பரால் கொள்ளப் பெற்றுள்ளது என்பது உறுதியாகும். இந்நான்கு நிலங்களில் விளையும் உணவுப் பொருட்களை தமக்குள் சுமந்து கொண்டு பயணிக்கிறது காவிரியாறு. அதுபோல வானரப்படையும் செல்லுகிறது என காவிரி பெருக்கை காட்டி வானரங்கள் சென்ற காட்சியை கம்பர் காட்டுகின்றார். சோழ நாட்டையும் அதனை ஆண்டு வரும் சோழ அரசனையும் காவிரியையும் இணைத்து கம்பர் மற்றொரு பாடலை செய்கிறார். வன்னி நாட்டிய பொன் மௌலி வானவன் மலரின் மேலான் கண்ணி நாள் திருவை சேரும் கண்ணனும் ஆளும் காணி சென்னி நாள் தெரியல் வீரன் தியாகமா வினோதன் தெய்வ பொன்னி நாட்டு ஓமை வைப்பை புலன்கொல நோக்கி போனான். யுத்த காண்டம் மருத்து மலை படலம் பாடல் எண் 68. இந்த பாடலில் காவிரி பாயும் பொன்னி நாட்டை உத்தரகுரு என்ற கந்தர்வ பூமியுடன் ஒப்பு நோக்குகிறார் கம்பர். முக்கடவுளரும் ஆட்சி செய்யும் பூமி உத்தரகுரு என்ற போக பூமியாகும். அப்போக பூமியை ஒத்தது பொன்னிநாடு என்பது கம்பரின் கணிப்பு. நாள்தோறும் மணக்கும் மாலையை சூடும் தியாகமாவினோதன், அதாவது முதலாம் குலோத்துங்கன் ஆளும் பெருமை உடையது பொன்னி நாடு.
இவ்வாறு அரசனையும் காவிரியையும் பாடலில் போற்றி நிற்கிறார் கம்பர். சுந்தர காண்டத்தில் மட்டும் தான் வெளிப்படையாக காவிரியாறு பற்றிய குறிப்பு இல்லை. ஆனால் அனுமன் பொழிலை இருத்தபோது ஆற்றில் ஆச்சாள் மரங்கள் வீசப்பட்டன என கம்பர் குறிப்பிடுகிறார். வண்டு அளம்பு நல் ஆற்றின் மராமரம் வண்டல் அம்புனல் ஆற்றில் பாய்ந்தன. சுந்தர காண்டம் பொழில் இருத்த படலம் பாடல் எண் 32. இந்த பாடல் வரிகளில் காவிரியாறு சுட்டப்படுவதாக உரையாசிரியர்கள் கருதுகின்றனர். கம்பன் காலத்திற்கு முன்பும் அதன் பின்பும் காவிரியை பாடாத புலவர்கள் இல்லை. காவிரியின் பேரழகில் காவிரியாற்றின் துறைகளில் மனிதர்கள் மட்டுமல்ல, மயிலும் ஆடுகிறது. அந்த மயில் ஆடும் துறைக்கு அடுத்து பயணிக்கலாம். நூலின் அடுத்த அத்தியாயம் 84 மயிலாடுதுறை. மயிலாடுதுறை வட்டார மக்கள் அன்றைய தினம் குதூகலிக்கத் தொடங்கினார்கள். கீழடி ஆய்வுகள் வெளிவந்தவுடன் ஏற்பட்ட ஆரவாரங்களுக்கு இணையான கொண்டாட்டம்தான். அதற்கான காரணத்தை அன்றைய முதல்வர் கலைஞர் சென்னை தீவுத்திடலில் நடந்த பொதுக்கூட்டத்திலும் பேசினார். அதற்கான காரணமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுதான். 2006ஆம் ஆண்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் கிடைத்ததே கொண்டாட்டத்திற்கு காரணம். மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள செம்பியன் கண்டியூரில் புதிய கற்கால கற்கோடரி ஒன்று அந்த ஊரை சேர்ந்த பள்ளி ஆசிரியர் திரு வி சண்முகநாதன் வீட்டு தோட்டத்தில் வாழைக்கன்றுகள் நடுவதற்காக குழி தோண்டிய போது கிடைத்தது. 125 கிராம் எடை, 6.5 சென்டிமீட்டர் பெருக்கல் 2.5 சென்டிமீட்டர், 3.6 சென்டிமீட்டர் பெருக்கல் 4 சென்டிமீட்டர் அளவிலான இக்கற்கோடாரி இரும்பு பரவலாக புழக்கத்திற்கு வருவதற்கு முன்பு மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட கருவியாகும். இவ்வகையான கோடாரிகள் தமிழகத்தில் பல இடங்களில் கிடைத்துள்ளன. பல்லாவரம் பகுதியில் மனிதர்கள் பயன்படுத்திய இவ்வகையான பல கற்கருவிகளை கண்டுபிடித்த ராபர் புரூஸ் ஃபுட் சென்னை கோடரி என்றே பெயரிட்டு தொல்பொருள் பட்டியலில் சேர்த்துள்ளார். ஆனால் மயிலாடுதுறையில் கிடைத்த கோடரியில் சிந்து வெளியில் காணப்படும் குறியீடுகள் இடம்பெற்றிருந்தது. இக்கோடரி செய்யப்பட்டுள்ள கல் வகையானது தென்னிந்திய பகுதியை சார்ந்ததாகவும் இருந்தது. சிந்து சமவெளி அகழ்வாய்வில் சுமார் 500 குறியீடுகள் வாசிக்கப்பட்டுள்ளன. கிமு 2600 முதல் 1900 கால பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய மொழியின் குறியீடுகள் இவை. இக்குறியீடுகள் ஒளி வடிவை சார்ந்து அமையாமல் கருத்து வடிவை சார்ந்து அமைந்தவை. திராவிட மொழிகளின் எழுதும் முறையை கொண்டவை. செம்பியம் கண்டியூரில் கிடைத்த இக்குறியீடுகளை வாசித்த சிந்து சமவெளி ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன் வெளியிட்ட கருத்துகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இக்குறியீடுகள் கிமு 1500 முதல் 2000 வரை என்ற காலப்பகுதியை சார்ந்தவை. விலா எலும்புகள் வெளித்தெரியும் எலும்புக்கூடு உருவம் குத்துக்காலிட்டு அமர்ந்திருக்கும் வடிவத்தில் உள்ள குறியீடானது சிந்து சமவெளியில் நூற்றுக்கணக்கில் கிடைத்துள்ளது. கோப்பை வடிவத்திலும் சூலம் வடிவத்திலும் குத்திட்ட பிறை வடிவத்திலும் அமைந்துள்ள குறியீடுகளும் சிந்து சமவெளி குறியீடுகளில் காணப்படுபவை. சிந்து சமவெளி குறியீடுகளை கொண்ட புதிய கற்காலத்தை சேர்ந்த சின்னம் தமிழகத்தில் முழுமையாக கிடைத்திருப்பது இதுதான் முதல் முறை. இதற்கு முன் முதுமக்கள் தாழி பனையோடுகளில் இவ்வகையான குறியீடுகள் 1-2 தமிழகத்தில் கிடைத்துள்ளன. இக்குறியீடுதான் முழுமையாக கிடைத்துள்ளது. இவ்வகையில் தென்னிந்திய வட இந்திய வரலாற்று தரவுகளில் இக்கண்டுபிடிப்பு மிக மிக முக்கியத்துவம் மிக்கது. இதன் மூலம் ஆரிய திராவிட வரலாற்று முரண்கள் பலவற்றிற்கு விடை கிடைத்துள்ளது. இக்கண்டுபிடிப்பு மூலம் சிந்து சமவெளி பகுதியிலும் தென்னாட்டிலும் ஒரே திராவிட மொழியை பேசும் மக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது உறுதிப்படுகிறது என்றார் ஐராவதம் மகாதேவன். தமிழகத்தில் மயிலாடுதுறையில் புதிதாக கிடைத்த கோடரியில் சிந்து சமவெளி குறியீடுகள் மூலம் விவாதங்கள் பல எழுந்தன. இந்தியா என இன்று நாம் வரைந்திருக்கும் வரைபடம் பிரித்தானியர்களால் உருவாக்கப்பட்டது. இதற்கு முன் இன்று நாம் இந்தியா என கூறும் நிலப்பகுதியில் கருப்பு தோலை கொண்ட திராவிட இனத்தின் மூதாதையர்களான தொல் பழங்குடிகளே வாழ்ந்திருக்க வேண்டும். சிகப்பு தோலை கொண்ட ஆரிய இனம் ஐரோப்பிய பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து இந்நிலப்பகுதிக்கு வந்திருக்க வேண்டும்.
இடம்பெயர்தல் என்பது மனித சமூக வரலாற்றில் இயல்பானதே. இவ்வரலாறு உலக அறிஞர்களால் சாதாரணமான செய்தியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். ஆனால் பிரித்தானியர்கள் இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தை இந்திய முதலாளிகளிடம் கொடுத்து சென்ற பின்னர் வரலாறு மீண்டும் எழுதப்படுகிறது. இதிலிருந்து பாசிசம் உருப்பெறுகிறது. பாரதிய வித்யா பவன் சார்ந்தவர்கள் 1950களில் எழுதிய வரலாற்றிலிருந்து இப்பாசிசம் தொடர்கிறது. அண்மை காலங்களில் வெறி பிடித்துள்ளது. மனித இனம் ஒரே இடத்தில் நீண்ட நெடுங்காலம் வாழும் மண்ணின் மைந்தர் என்பதாலோ அல்லது பிரிதோர் இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்தோர் என்பதாலோ விழுமியங்கள் தீர்மானிக்கப்படுவதில்லை. மானிடவியல் கண்ணோட்டத்தில் மண்ணின் மைந்தர் என்று கூறுவது பாசிசம். ஆனால் இந்தியாவில் வாழும் ஆரிய இனம் என்று தம்மை கூறிக்கொள்பவர்கள் இயல்பான சாதாரண வரலாற்றை திரிப்பதன் மூலம் பாசிசவாதிகளாக செயல்படுகிறார்கள். அவ்வகையான பாசிசத்தின் முகத்தை தோலுரிக்கவே இவ்வகையான விவாதங்கள் தேவைப்படுகின்றன. மற்ற வகையில் இன்றைய கண்ணோட்டத்தில் குடியேறி மண்ணின் மைந்தர் எனும் சொல்லாட்சிகள் பொருளற்றவை. அண்மை காலங்களில் சங்கத்துவா பாசிச சக்திகள் முன்னெடுக்கும் பல வரலாற்று பொய்களை அம்பலப்படுத்த தமிழகத்தில் கிடைத்துள்ள சிந்து சமவெளி குறியீடு எவ்வகையில் உதவும் என்பதே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தியாகும். இந்திய வரலாறு என்பது சிந்து சமவெளி அகழ்வாய்வின் மூலமே விவாதிக்கப்படுகிறது. அதன் கால எல்லை கிமு 2600 1900 என்பது பலர் ஏற்றுக்கொண்ட வரையறை. இக்கால தொடர்ச்சியாக வட இந்தியா என்று இன்று கூறும் நிலப்பகுதியில் ஆரிய இனம் குடியேறியது. அவர்கள் பேசிய மொழி இந்தோ ஆரிய மொழி. இக்காலம் கிமு 1000 ஆண்டுகளுக்கு உட்பட்டவை. இதற்கான சான்றாக வேத இலக்கியங்கள் கிமு 1000 முதல் 500 வரை அமைகின்றன. இதற்கு பின் திராவிட ஆரிய கலப்பு சார்ந்தே இந்தியா என கட்டப்படும் பண்பாடு உருப்பெற்று வந்துள்ளது. சிந்து சமவெளியை சேர்ந்த திராவிட இனத்தின் மொழியும் ஆரிய இனத்தின் மொழியும் வேறானவை, வேறுபட்ட பண்பாட்டு அணுகுமுறைகளை கொண்டவை. இவ்விரு இனக்கலப்பு என்பதே இந்தியாவின் சரித்திரம். ஆரிய இனம் சார்ந்த மொழி கலப்பில் தப்பித்து இருப்பது தமிழ் மட்டுமே. இம்மொழி பழமையானது. இதன் தொடர்ச்சி தென்னிந்தியா முழுவதும் காணப்படும் மக்கள் குழு சார்ந்தும் மொழிகள் சார்ந்தும் தொல்பொருள் ஆய்வுகள் சார்ந்தும் உறுதிப்படுகிறது. ஆனால் இதற்கு மாற்றாக வேத காலமே இந்தியாவின் தொடக்கம் என்றும் வேதங்களில் பேசப்படும் செய்திகள் சார்ந்து மட்டுமே இந்தியாவின் அடையாளத்தை கட்டமைக்க வேண்டும் என்றும் இன்றைய இந்திய ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பாசிச சக்திகள் செயல்படுகின்றன. இவர்கள் கட்டமைக்கும் சரஸ்வதி நதி பண்பாடு, வேதங்கள் பற்றிய கால மதிப்பீடு, இவை சார்ந்து உருப்பெற்ற வைதீக சங்கத்துவ பாசிச பொய்கள் இப்போது கிடைத்துள்ள தென்னிந்திய சிந்து சமவெளி குறியீடுகள் மூலம் தகர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இப்பின்புலத்தில் மயிலாடுதுறையில் கிடைத்துள்ள சிந்து சமவெளி குறியீடுகளை கொண்ட புதிய கற்கால கோடரி முக்கியத்துவம் பெறுகிறது. இப்பின்புலத்தில் ஐராவத மகாதேவன், அஸ்கோ பர்போலா, தாமஸ் ட்ராட்மேன், ரொமிலா தாப்பர், இர்பான் ஹபீப், கமில் ஸ்வலபில் ஆகிய அறிஞர்களின் ஆய்வுகளை மேலும் மேலும் முன்னெடுப்பதின் மூலம் சங்கத்துவ பாசிசத்தின் வரலாற்று பொய்மைகளை அம்பலப்படுத்தலாம். இப்போது கீழடி ஆய்வுகள் மயிலாடுதுறைக்கும் முந்தைய வரலாற்றை எடுத்து சொல்கிறது. தமிழர்கள் சாதி மதம் ஏதுமற்றவர்களாக வாழ்ந்ததை கூறுகிறது. இந்த அடையாளங்கள் எதை உணர்த்துகிறது என்றால், தமிழகத்தின் ஆற்றங்கரைகளில் அகழ்வாய்வு பணிகளை கூர்மையாக செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது. அதன் உண்மையான வரலாற்று தரவுகளே நமக்கான அடையாளத்தை உணர்த்தும். நமது சொந்த வரலாறு எது என்பதை அறியாமலேயே ஒரு சமூகம் இருப்பது என்பது தாய் தந்தையர் யார் என்று தெரியாதவனின் மனநிலையை ஒத்ததே. ஆட்சியாளர்களும் ஆதிக்க சிந்தனையோரும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வரலாறுகளை அழிக்கிறார்கள், இல்லையேல் மாற்றுகிறார்கள். அந்த அரசியலை அடித்து நொறுக்குவதன் மூலம் மட்டுமே நமக்கான அடையாளத்தை மீட்க முடியும். அதற்கு மயிலாடுதுறை கோடரி உதவும். அக்கோடரி நிறைய வரலாறுகளை பேசுகிறது. அந்த வரலாறுகளை அடுத்து அறியலாம். ஐப்பசி குளிருக்குள் உண்மையான வெப்பத்தை அடக்கிவிட முடியாது. அது அடுத்தடுத்து வெளிப்படும். காவிரியில் மயில்கள் அதிகமாக இருந்த இடமாதலால் மயிலாடுதுறை என பெயர். மயில்கள் நிறைந்த நகரம் இது.
வடமொழியில் மயூரம் என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் மாயவரம் அல்லது மாயூரம் என்று மாற்றினார்கள். ஆனால் இலக்கியங்களிலும் தேவாரத்திலும் மயிலாடுதுறை என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் ஆட்சியின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கிட்டப்பா என்பவரும் மயிலாடுதுறை சுயமரியாதை இயக்கத்தினரும் எடுத்த முயற்சியின் பேரில் மயிலாடுதுறை என மாற்றப்பட்டது. திருஞான சம்பந்தரின் முதலாம் திருமுறையின் 38வது திருப்பதிகம் 404 முதல் 414 வரையிலான திருப்பதிக பாடல்கள், 3ஆம் திருமுறையின் 748 முதல் 758 வரையிலான பாடல்கள் மற்றும் 5ஆம் திருமுறையின் 387 முதல் 397 வரையிலான பாடல்கள் மயிலாடுதுறையை பற்றிய பாடல்களே. கரவு இன்றி நன் மாமலர் கொண்டே இரவும் பகலும் தொழுவார்கள், சிரம் ஒன்றிய செஞ்சடையான் வாழ் வரமா மயிலாடுதுறையே. உறவெங்கரியின் உரி போர்த்த பரமன் உறையும் பதியென்பர், குரவம் சுரபுன்னையும் வன்னி மருவும் மயிலாடுதுறையே. ஊனத்து இருள் நீங்கிட வேண்டில் ஞான பொருள் கொண்டு அடிபேணும், தேன் ஒத்து இனியான் அமரும் சேர்வு ஆன மயிலாடுதுறையே. பெயரை மாற்றி வைப்பதால் என்ன நடந்துவிடப் போகிறது என மிகவும் புத்திசாலித்தனமாக அப்போது கேட்டார்கள். மயிலாடுதுறையை மாயவரமாக மாற்றியதில் உள்ள புத்திசாலித்தனத்திற்கு இணையான மாற்று புத்திசாலித்தனமும் உண்டு என்பதை அவர்கள் அறிந்தவர்கள். மொழி அடையாளத்தை அழிப்பது பண்பாட்டு அடையாளத்தின் மீதான படையெடுப்பு என்பதை அறிந்தவர்கள். சாதி மத எதிர்ப்பு, மொழி திணிப்பு எதிர்ப்பு என்ற தமிழர்களின் பூர்வீக சிந்தனையையும் மயிலாடுதுறை பெற்றிருந்தது. சென்ற நூற்றாண்டில் தமிழுக்காக குரல் கொடுத்ததுடன் உயிரும் கொடுத்தவர்களை கண்டது தமிழகம். சங்கரலிங்கனார் விருதுநகரை சார்ந்தவர். காங்கிரஸ் கட்சியின் தீவிர தொண்டராக விளங்கியவர். சென்னை ராஜ்யம் என்பதை மாற்றி தமிழ்நாடு என பெயரிடுதல் வேண்டும் என்ற கோரிக்கையையும் அதனுடன் மேலும் 11 கோரிக்கைகளையும் முன்வைத்து 27/7/1956 விருதுநகர் தேசபந்து திடலில் உண்ணாவிரதத்தை தொடங்கினார் சங்கரலிங்கனார். தலைவர்கள் பலர் சங்கரலிங்கனாரது உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு வற்புறுத்தியும் கொள்கை பிடிப்பின் காரணமாக மறுத்துவிட்டார். 76 நாட்கள் தொடர் உண்ணாவிரதத்தின் விளைவாக உடல் நலிவுற்று 13/10/1956 அன்று உயிர் துறந்தார். அவர் மறைந்த 42 நாட்கள் கழித்து 24/11/1956 அன்று மாநில சட்டமன்றத்தில் சென்னை மாகாணம் என்பதை மாற்றி தமிழ்நாடு என பெயரிட வேண்டும் என்ற தீர்மானம் வைக்கப்பட்டது. மெட்ராஸ் என்பதே வழக்கத்தில் அனைவரும் பரவலாக அறிந்துள்ள பெயர். இது போன்ற பெயர் மாற்றம் குறித்து நாட்டின் பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என அரசு சார்பில் கூறினார் அன்றைய தொழில்துறை அமைச்சர் திரு ஆர் வெங்கட்ராமன். அதைத் தொடர்ந்து பெயர் மாற்ற தீர்மானத்தை மாநில அரசு தள்ளுபடி செய்தது. 1963ஆம் ஆண்டு மே மாதம் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட விவாதம் தொடர்பாக அண்ணா ஆற்றிய உரை வரலாற்று புகழ் வாய்ந்தது. பரிபாடல், பதிற்று 10, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற 2000 ஆண்டு காலத்திய பழந்தமிழ் இலக்கியங்களிலேயே தமிழர் வாழும் பகுதி தமிழர்களின் நாடு என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. மாநிலத்தின் தலைநகர் பெயரிலேயே மாநிலத்தின் பெயர் அமைய வேண்டும் என்றால் இப்பொழுது அகமதாபாத் குஜராத்தின் தலைநகராகவும் சண்டிகார் பஞ்சாபின் தலைநகராகவும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தலைநகர் பெயரில் மாநிலம் இருக்க வேண்டும் என்றால் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் எனவும், ஆந்திரா என்பது ஹைதராபாத் எனவும், பஞ்சாப் என்பது சண்டிகார் எனவும், குஜராத் மாநிலத்தை அகமதாபாத் என மாற்றம் செய்ய தேவை ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டினார். எம்.என். லிங்கம் என்ற காங்கிரஸ் கட்சியின் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி உறுப்பினர் தமிழ்நாடு என பெயர் மாற்றினால் நீங்கள் என்ன லாபம் அடைந்துவிடப் போகிறீர்கள் என்று கேட்டார். எனக்கு என்ன லாபம் என்றா கேட்கிறீர்கள்? பாராளுமன்றத்திற்கு லோக்சபா என்றும், மக்களவைக்கு ராஜ்யசபா என்றும், குடியரசுத் தலைவருக்கு ராஷ்டிரபதி என்றும் பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்களே, இதனால் நீங்கள் கண்ட லாபம் என்ன? அதனால் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என மாற்றுவதால் உங்களுக்கு என்ன இழப்பு? தங்களது தொன்மையான நிலத்தின் பெயர் மீட்கப்படுவதில்
கோடிக்கணக்கான தமிழர்கள் பெறப்போகும் மனமகிழ்ச்சி ஈடுகட்டாதா என எதிர்கேள்வி எழுப்பினார் அண்ணா. தமிழக வரலாற்றின் திருப்பு முனையான 1967 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக ஆட்சியை கைப்பற்றியது. தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற அறிஞர் அண்ணா சித்திரை திருநாளான 14/4/1967 அன்று தமிழக அரசு தலைமை செயலகம் என்ற பெயர் பலகையை சென்னை கோட்டையின் முகப்பில் திறந்து வைத்தார். 18/7/1967 அன்று சென்னை மாநிலம் தமிழ்நாடு ஆகும் என்ற அரசியல் தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார் அறிஞர் அண்ணா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இம்மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என மாற்றியமைக்க வேண்டும் என்று இந்திய பேரரசை உறுதியாக கேட்டுக்கொள்வதுடன் அரசியல் சட்டத்தில் தேவையான திருத்தங்களை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த அவை பரிந்துரை செய்கிறது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்காக உயிர் நீத்த தியாகி சங்கரலிங்கனாருக்கு நினைவு சின்னம் எழுப்புவது போல் அவர் எண்ணம் ஈடேறிவிட்டது என அறிவித்தார் முதல்வர் அண்ணா. பாராளுமன்றத்தில் சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றுவதற்கான மசோதா பின்னர் 23/11/1968 நிறைவேற்றப்பட்டது. தமிழுக்கு விலங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென் பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழி பற்றெங்கே, விழிப்புற்றெழுக என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த எழுச்சி மயிலாடுதுறையிலும் நடந்தது. விருதுநகரில் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தார். மயிலாடுதுறையில் 15/3/1965 தீயில் கருகி தன்னுயிர் ஈந்தார் மாணவர் சாரங்கபாணி. தமிழ் அன்னைக்கு எனது உயிரை துறக்கிறேன் என கூறி தனது இறுதி மூச்சை அடக்கியவர் மாணவர் சாரங்கபாணி. அப்போது அவருக்கு வயது 20. மயிலாடுதுறையில் உள்ள முடிகொண்டான் ஆற்றங்கரையில் உள்ள மருதவஞ்சேரியில் 1945 ஆண்டு பிறந்தார். ஜனவரி 26 நாளன்று தொடங்கிய இந்தி எதிர்ப்பு போரில் தமிழர்கள் அடங்காது ஆர்ப்பரித்தனர். 50 நாட்கள் தாண்டியும் தீயின் நாக்குகளுக்கு தன்னுயிரை கொடுத்த வண்ணம் இருந்தனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலை மாணவர் ராஜேந்திரன் துப்பாக்கி குண்டை தன் உடலில் ஏந்தி மடிந்தார். அது முதல் மாணவர்களின் கோபம் அடங்க மறுத்தது. இக்கோபம் சாரங்கபாணியை மட்டும் விட்டு வைக்குமா என்ன? மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். தமிழ் மொழி காக்க தன்னுடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி உயிர் துறப்போம் என முடிவுக்கு வந்தார். அப்போது மற்றவர் நம்மை காப்பாற்றி விட்டால் என்ன செய்வது என யோசித்தார். ஒரு மரத்தின் கீழ் நின்று உடல் நனையும்படி மண்ணெண்ணெயை ஊற்றினார். தான் கொண்டு வந்திருந்த கயிற்றை தன் காலில் கட்டினார். கயிற்றின் மறுபகுதியை மரத்தில் கட்டினார். பிறகு தலைகீழாக தொங்கிக் கொண்டு இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என முழக்கமிட்டு தனது உடலுக்கு தீ வைத்தார். உடல் முழுக்க எரிந்தது. சிறிது நேரத்திலேயே மரணம் அடைந்தார். 42 ஆண்டுகள் கழித்து 2007ஆம் ஆண்டு தமிழக அரசின் சார்பில் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி வளாகம் அருகில் சாரங்கபாணி நினைவு தூண் எழுப்பப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் பல ஊர்களின் பெயர்கள் அவசரமாக மாற்றப்பட்டன. இவ்வாறு நகரங்கள் மற்றும் கிராமங்களின் பெயர்களை மாற்ற அந்தந்த மாநில அரசுகள் பரிந்துரை அளிக்க வேண்டும். பெயர் மாற்றத்துக்கு ரயில்வே, அஞ்சல் துறை, மக்கள் கணக்கெடுப்பு துறை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனில் மத்திய அரசு அனுமதி அளிக்கும். மாநிலங்களின் பெயரை மாற்ற நாடாளுமன்ற தீர்மானத்தில் வாக்கெடுப்பு நடத்தி அரசியல் சாசன திருத்தம் செய்யப்பட வேண்டும். இந்நிலையில் எந்த ஒரு ஆலோசனை மற்றும் முன் அறிவிப்பும் இன்றி கடந்த ஓராண்டில் மட்டும் 25 ஊர்களுக்கு பெயர் மாற்றம் செய்ய ஒன்றிய அரசு அனுமதித்துள்ளது. ராஜமுந்திரியை ராஜமகேந்திரபுரம் எனவும், அவுட்டர் வீலர் தீவை அப்துல் கலாம் தீவு எனவும், அலகாபாத் நகரை பிரயாக் ராஜ் என மாற்றவும், பைசாபாத் மாவட்டம் என்பதை அயோத்தியா மாவட்டம் எனவும் மாற்றப்பட்டுள்ளன. பிஜேபி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின்னர் ஒன்றிய அரசின் திட்டங்கள் அனைத்தும் சமஸ்கிருத, இந்தி பெயர்கள்தான் திட்டமிட்டு சூட்டப்படுகின்றன. ஒன்றிய அரசு திட்டங்கள்தான் என்றாலும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து மாநிலங்களிலும் வாழும் 135 கோடி மக்களுக்கானது அல்லவா?
அந்த மக்களுக்கெல்லாம் அவர்கள் மொழியில் அத்திட்டங்களுக்கு பெயர்கள் இருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டில் பல ஊர்களின் பெயர்கள் சமஸ்கிருதமயமாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விருத்தாச்சலம், வேதாரண்யம், திண்டிவனம், கபிஸ்தலம், கும்பகோணம், சிதம்பரம் என்று நீண்ட பட்டியல் உண்டு. மாயவரம் மறுபடியும் மயிலாடுதுறையாக மாற்றப்பட்டது. சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட தமிழ் ஊர் பெயர்களை மாற்ற தமிழ்நாடு அரசு முயற்சி எடுக்க வேண்டும். தமிழகத்திற்கு மகாத்மா காந்தி 1896 அக்டோபரில் தொடங்கி கடைசியாக 1946 ஜனவரி வரை 26 முறை வருகை தந்துள்ளார். தமிழகத்தில் மகாத்மா காந்தி செல்லாத பகுதியே இல்லை என்று சொல்லலாம். 1915 மே மாதம் 1 மயிலாடுதுறை வருகை தந்த காந்தியாருக்கு விக்டோரியா நகர மண்டபத்தில், அதாவது இப்போதைய டவுனால், வரவேற்பு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை நகரின் முக்கிய பிரமுகர்கள் பலரும் இவ்வரவேற்பில் கலந்து கொண்டனர். நகரசபை தலைவரான நடேசையர் வரவேற்புரையாற்றினார். ஆதிக்க சாதியினர் நிரம்பியிருந்த சபையில் காந்தியார் தனது பேச்சை தொடங்கினார். நீங்கள் வருந்தக்கூடிய சில சொற்களை நான் சொல்லத்தான் வேண்டியிருக்கிறது. தீண்டத்தகாதவர்கள் என ஒரு வகுப்பார் உருவாக காரணமாக இருந்தவர்கள் யார்? எங்கெங்கே பிராமணர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உயர்ந்தவர்கள் என்கிற மரியாதையை அவர்களே பெறுகிறார்கள். இப்பாவம் அவர்களையே சாரும். பகவத்கீதை சொல்வதை நினைவில் கொள்ளுங்கள். பண்டிதனுக்கும் பாமரனுக்கும் எவன் வேறுபாடு பாராட்டுவதில்லையோ அவனே உண்மையான பிராமணன் என கீதை கூறுகிறது. மாயவரத்தில் பிராமணர்கள் பஞ்சம சகோதரர்களிடம் சமமாக பழகினால் மற்ற வகுப்பினர் அவர்களை பின்பற்ற மாட்டோம் என சொல்வார்களா? தங்களது தற்கால நிலைமை பூர்வீக தவ பலத்தால் கிடைத்தது என்று பிராமணர்கள் சொல்வார்களேயானால் அவர்களே தேசத்தை நாசமாக்கும் பாவிகள் ஆவார்கள். மாயவரம் மக்களின் காலடியில் நின்று நான் கேட்கிறேன். வீடு வாசல் இல்லாதவர்களை உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் கதறுபவர்களை விரட்டியடிப்பது தானா தேசியம் என பேசினார். அடுத்து 1927 செப்டம்பர் 12 மயிலாடுதுறை ராஜன் தோட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேவதாசிகள் நிலை பற்றி காந்தி உரையாற்றினார். தேவதாசி முறைக்கு எதிராக போராடிய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் அது. அந்த கூட்டம் நடைபெறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் இசை வேளாளர்கள் வகுப்பை சேர்ந்தவர்கள் காந்தியை சந்தித்து கோவிலுக்குள் தங்கள் வீட்டு கன்னி பெண்களை தேவதாசி பட்டம் கட்டிவிடப்படுவதையும் அவர்கள் வாழும் கேவலமான வாழ்க்கையை பற்றியும் காந்தியிடம் கூறியிருந்தார்கள். எனவே தேவதாசிகள் பற்றி அக்கூட்டத்தில் காந்தி விரிவாகவே பேசினார். அவர்களை தேவதாசிகள் என்று அழைப்பதன் மூலம் கடவுளையே நாம் அவதூறு செய்கிறோம். நமது காம இச்சையை தீர்த்து கொள்வதற்காக கடவுள் பெயரை இழுக்கிறோம். ஒழுக்கமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்காக இம்முறை நீடிக்க வேண்டும் என்று சிலர் எண்ணுவதை பார்க்கும்போது வாழ்க்கையே கசந்து போகிறது. நான் அப்பெண்களை சந்தித்த போது அவர்கள் கண்ணில் களங்கம் எதுவும் தென்படவில்லை. உலகில் உள்ள மற்ற பெண்களைப் போல அவர்களும் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ முடியும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். இந்த சகோதரிகளில் பெரும்பாலோர், சொல்லப்போனால் எல்லோருமே, தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புவதாக என்னிடம் தெரிவித்தனர். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாவிட்டால் நான் அவர்களை குறை கூற மாட்டேன். அவர்கள் கதி எந்த சமூகத்தில் பின்னி பிணைந்து கிடக்கிறதோ அந்த சமூகத்தையே குறை சொல்வேன் என்றார். 1934 மீண்டும் காந்தி மயிலாடுதுறை வந்தார். அப்போதும் தீண்டாமைக்கு எதிராகவே பேசினார். 1971 மயிலாடுதுறையில் பிரபல ஆபரண நிறுவனம் வெள்ளியில் பிள்ளையார் சிலை செய்வதற்காக தயாரித்த அச்சை கொண்டு வந்து பேருந்து நிலையத்திற்குள் வழிபாட்டிற்காக பொதுமக்கள் பார்வையில் படும்படி வைத்துவிட்டனர். மக்கள் நெருக்கடி நிறைந்த அந்த இடத்தில் அரசு அனுமதி பெறாமலேயே சில நாட்களில் திடீர் பிள்ளையார் கோவில் ஒன்றும் எழுப்பப்பட்டது. இது பேருந்து வந்து போவதற்கும் பொது மக்களுக்கும் பெரும் இடையூறாக இருந்ததால் உடனடியாக அகற்ற கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதற்கு எதிர்வினை ஆற்ற நினைத்த இன்று தலைவர்களாக இருக்கும் அன்றைய பகுத்தறிவாளர் கழகத் தோழர்கள் கிருஷ்ணமூர்த்தி, களி பூங்குன்றன், விடுதலை ராஜேந்திரன் உள்ளிட்டோர் பிள்ளையார் தன் துதிக்கையால்
பெண்ணின் பிறப்புறுப்பில் கை வைத்து அரக்கர்களின் பிறப்பை நிறுத்தியதாக கூறப்படும் ஆபாச புராண கதையை வல்லபை கணபதியின் சல்லாப வேட்டை என தலைப்பிட்டு சீர்காழி பெல் ஆர்ட்ஸ் மணி அவர்களை கொண்டு ஓவியமாக வரைய செய்து பேருந்து நிலையம் அருகில் பொதுமக்கள் பார்வைக்கு வைத்தனர். மயிலாடுதுறையில் பெரும் சர்ச்சையை கிளப்பிய அந்த தட்டி இரவோடு இரவாக சில காளிகளால் கிழிக்கப்பட்டது. கழக தோழர்கள் ஆத்திரம் அடைந்தனர். அதைத் தொடர்ந்து திராவிடர் கழகத்தின் சார்பில் பகுத்தறிவாளர் கழக மாநாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. மூட நம்பிக்கை ஒழிப்பு பேரணி, தீமிதி என மயிலாடுதுறையே அமர்க்களப்பட்டது. தந்தை பெரியார் சிறப்புரையாற்ற வருகை தந்திருந்தார். பேருந்து வந்து போக சிரமமான இடத்தில் இப்படி ஒரு கோவில் எழுப்பப்பட்ட செய்தியை தந்தை பெரியார் அவர்களின் கவனத்திற்கு துண்டு சீட்டு மூலம் எழுதி கொடுத்தனர். பெரியார் அதை படித்துவிட்டு, இது என்ன, அனுமதி வாங்கி கட்டியதா என கேட்க அருகில் இருந்த தோழர்கள் இல்லை இல்லை என மறுத்தனர். பெரியவர் அந்த தோழர்களை ஏறிட்டு பார்த்து கடிதாசியை தூக்கி போட்டுவிட்டு எதுவும் பதில் உரைக்காமல் உரையாற்றிவிட்டு அடுத்து மயிலாடுதுறை அருகே நடைபெற இருந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள புறப்பட்டு சென்று விட்டார். தோழர்களை பெரியார் ஏறிட்டு பார்த்ததையும் காகிதத்தை அவர் தூக்கி போட்ட விதத்தையும் கண்ட சில இளைஞர்கள் அவர் சித்தர்காட்டை அடைவதற்குள் பேருந்து நிலைய பிள்ளையார் கோவிலை இடித்து தரைமட்டமாக்கினர். பிள்ளையார் கோவிலை பெரியாரே இடித்ததாக கூறி முதல் குற்றவாளியாக சேர்த்து மயிலாடுதுறை காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. விசாரணைக்கு பின் அந்த வழக்கு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. காவிரியின் மயிலாடுதுறைக்கு வேறு சில பெருமைகளும் உண்டு. தமிழின் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரமும் அதை எழுதிய வேதநாயகம் பிள்ளையும் தான். மயிலாடுதுறை கிருஷ்ணசாமி பாகவதர் எனும் M.K. தியாகராஜ பாகவதர் தமிழ் திரைப்படத் துறையின் முதல் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற கதாநாயகன், மிகச்சிறந்த பாடகர். 1944 வெளியான இவரின் சாதனை படம் ஹரிதாஸ் 3 ஆண்டுகள் சென்னை பிராட்வே திரையரங்கில் ஓடி 3 தீபாவளிகளை கண்ட ஒரே இந்திய திரைப்படம் என்ற சாதனையை அன்றைய காலகட்டத்தில் பெற்றது. மயிலாடுதுறையில் ஐப்பசி மாத தீர்த்தவாரி விழா மாதம் முழுமையும் நடக்கிறது. காவிரியில் நீராடும் விழா. இதில் 7 கோவில்களின் இறைவிகள் ஓரிடத்தில் பங்கேற்கும் நிகழ்வே முக்கியமானது. 1. மயிலாடுதுறை அறம் வளர்த்த நாயகி. 2. திருவையாறு அறம் வளர்த்த நாயகி. 3. கூரை நாடு புனுகீஸ்வரர் கோயில் சாந்த நாயகி. 4. மூவலூர் மங்கள நாயகி. 5. சோளம்பேட்டை அறம் வளர்த்த நாயகி. 6. துலாக்கட்டம் காசி விசாலாட்சி. 7. சித்தர்காடு திரிபுர சுந்தரி. கடைசி நாள் விழாவிற்கு முடவன் முழுக்கு என பெயர். விழாவில் பங்கேற்க வந்த முடவன் ஒருவனால் ஐப்பசி கடைசி நாளுக்குள் வர இயலவில்லையாம். எனவே சிவபெருமான் முடவனுக்காக ஒரு நாள் கூடுதலாக ஒதுக்கியதே முடவன் முழுக்கு. இது சிவபெருமானின் இட ஒதுக்கீடு. ஆனால் பிரம்மன் படைத்த முதல் இட ஒதுக்கீடுதான் தலை, தோள், தொடை, பாதம் என்பன. அந்த ஒதுக்கீடுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டதே இப்போதுள்ள சமூக நீதி எனும் இட ஒதுக்கீடு. இது இட ஒதுக்கீடும் அல்ல, மறுபங்கீடே. இவ்விழாவின் தொன்ம காரணமும் காவிரிக்குள் தான் அடங்கியுள்ளது. காவிரியின் கடற்கரை பகுதிகளில் பறையர், வன்னியர், மீனவர் என அனைத்து நாட்டுப்புறத்தாரும் நடத்தும் முக்கிய வழிபாடே 7 கன்னிமார் வழிபாடு. இது கடலில் நடைபெறும் விழா. மக்களிடம் உள்ள சடங்குகள் புராணங்களில் இருந்து உருவானதா, புராணங்களிலிருந்து சடங்குகள் உருவானதா எனும் ஆய்வு முக்கியமானது. கடற்புறத்து 7 கன்னிமார் வழிபாட்டை மயிலாடுதுறை தீர்த்தவாரி விழா நினைவுபடுத்துகிறது. 7 கன்னிமார் வழிபாட்டை பிறகு அறியலாம். மயிலாடுதுறைக்கு சற்று அருகே திருப்புன்கூர் என்றொரு ஊர் உள்ளது. இந்த ஊரில் உள்ள நந்தி ஒரு கதை சொல்கிறது. அக்கதை அவ்வட்டார மக்களின் வாழ்வியல் கதைகளாக இன்றும் தொடர்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து அடுத்து திருப்புன்கூருக்கு செல்வோம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள்,
சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். தமிழாற்றுப்படை மற்றும் மாயாஜாலம் நூல்களை ஸ்பாட்டிஃபை ஆப்பிலும் கேட்கலாம். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.